ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களுடைய ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐ மேர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்நெட் ஆட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன நெட்வொர்க், என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்துட்டு இருக்கோம். நிறைய என்எஃப்டிஸும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எந்தெந்த லிங்க்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே டெலிகிராம் சேனலில் வந்துடும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர். சரிங்களா? ஸோ ஃபயர்னா FIRE இல்லை, 5IRE. சரிங்களா? ஃபயர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் ப்ராஜெக்ட்டு. ஆனால் 100 மில்லியன் டாலருக்கு மேலே ஃபண்டிங் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்நெட்டு இப்போதைக்கு இருக்கிறதுல கொஞ்சம் ஹைப்பான டெஸ்ட்நெட்டும் கூட. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. இதில் எப்படி அட்டன் பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் ஆன உடனேயே ஒரு லிங்க் நம்முடைய மாறன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் இருக்கும். அந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த லிங்க். சரிங்களா? ஸோ ஃபயர் டெஸ்ட்நெட்டோடைய அந்த பிளாக் எக்ஸ்ப்ளோரர். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபயர் வாலெட் ஹியர் அப்படின்ட்டு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு நாங்கள் இந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோடு பண்ணிக்கிடட்டுமா அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? நமக்கு வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதோட சைஸை பார்த்துக்கோங்க, 107 MB. சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் ஆகிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருக்குதா, அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு டெவலப்பர் மோட் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகி தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃப்ரம் ஜிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸுக்கு போய்க்கோங்க. ஃபைல்ஸுக்கு போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபயர் வாலெட்டுடைய ஜிப் ஃபைல்னா இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்டில் ஒரு 10 செகண்டில் உங்களுக்கு ஃபயர் வேலெட் அப்படின்னு வந்து ஒன்று ஷோ ஆகிரும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த எக்ஸ்டென்ஷன் படத்தை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபயர் வேலெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, கிரியேட் நியூ வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாலெட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ வேலெட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 12 ஃப்ரேஸ் வேர்டு கிடைக்கும். அதை ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இருங்க, நான் அதை எல்லாத்தையும் சேவ் பண்ணி வெரிஃபை பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஃப்ரேஸை வந்து நீங்கள் வந்து ஒன்றும் வெரிஃபைலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நெமோனிக் ஃப்ரேஸும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எத்தீரியம் ப்ரைவேட் கீயும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் 12 வார்த்தையும் ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வைக்க உங்களுக்கு ஒரு எத்தீரியம் ப்ரைவேட் கீன்னு ஒன்று இருக்கும், அதையும் ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபாசெட்டுக்கு போய் ஃபாசெட் டோக்கன்ஸ் கிளைம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபாசெட்டு. இந்த ஃபாசெட்டுக்கான லிங்க்கும் நம்முடைய மாறன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபயர் நேட்டிவ் செயின் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த அட்ரஸை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 100 அப்படிங்கிறத பேஸ்ட் அமௌண்ட்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு இந்த இடத்துல 100 ஃபயர் டோக்கன்ஸ் வந்து ஷோ ஆகிரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டோடனே நமக்கு 100 ஃபயர் டோக்கன்ஸ் இருக்கிறது வந்து காட்டிருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் அப்படின்னு ஒரு இதில் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ என்னுடைய ஃபயர் செயின் அட்ரஸே நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த அட்ரஸுக்கு வந்து ஒரு 5 ஃபயர் டோக்கன்ஸ் மட்டும் சென்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? 5 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு அடுத்த டிரான்சாக்ஷன் காட்டும். ஸோ டிரான்சாக்ஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு இப்படி தான் காட்டும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 50 ஃபயர் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ 50 அப்படின்னு போட்ட உடனே ஸ்வாப் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபயர் மெயின் நெட்லேருந்து டோக்கன்ஸ் வந்து உங்களுடைய எத்தீரியம் நெட்வொர்க்குக்கு கொஞ்சம் போயிடும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு EVM செயின் பேலன்ஸ் நமக்கு வந்துருச்சா. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய அட்ரஸ் வந்து 5F அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா?
ஆனால் இந்த இவிஎம் செயின் பேலன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், அந்த அட்ரஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0x அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எத்திரியம் சம்மந்தமானது. இது வந்து அந்த ஃபயருக்குன்னே உள்ள ஒரு நெட்வொர்க். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்வாப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இவிஎம் செயினில் இருந்தும் நம்ம வந்து ஒரு அட்ரஸ்க்கு அனுப்பணும். சரிங்களா? ஸோ என்னுடைய அட்ரஸே கொடுக்குறேன். என்னுடைய அட்ரஸுக்கே நீங்கள் வந்து ஒரு 5 ஃபயர் அனுப்புங்க. ஸோ என்னுடைய அட்ரஸ் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 5 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நமக்கு கொஞ்சம் நேரத்திலே 5 ஃபயர் வந்து சென்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ நமக்கு டெஸ்ட்நெட் டாஸ்க் இப்போதைக்கு இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ ப்ரோ இதற்கு ஏர்ட்ராப் கன்ஃபார்மாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்ட்ராப் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுக்கு நம்ம வந்து வேறு ஒரு விஷயம் பண்ணணும். சரிங்களா? அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ அது என்ன டாஸ்க் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் க்ரியூ 3 டாஸ்க். சரிங்களா? ஸோ ஃபயருடைய அஃபிஷியல் க்ரியூ 3 டாஸ்க்கு ரிவார்டு இதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நிறைய டாஸ்க் இருக்கும். அது என்ன டாஸ்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த க்ரியூ 3ல் உங்களுக்கு ஆல்ரெடி சைன்அப் பண்ண தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்களுடைய வேலெட் வச்சும் சைன்அப் பண்ணலாம், ட்விட்டர் வச்சும் சைன்அப் பண்ணலாம், உங்களுடைய டிஸ்கார்ட் வச்சும் சைன்அப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எதை வச்சுனாலும் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மீடியமில் ஃபாலோ பண்ணுறது யூடியூப், இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின், ஃபேஸ்புக்கு, டெலகிராமு, வேறு 3 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதெல்லாம் முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சு விட்டுருங்க. சரிங்களா? அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ தான் டெஸ்ட்நெட் டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முடித்தோம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து இதுவரை நம்ம வந்து எல்லா டெஸ்ட்நெட் டாஸ்க்கும் முடித்தோம். ஸோ இன்னும் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மட்டும் எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லேப்டாப் வேணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டிப்ளை பண்ணுறதுக்கும் நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கும் கண்டிப்பாக போட தயாராக தான் இருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குதா அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த விசிட் தீஸ் பேஜ் அப்படின்னு இருக்குதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மெசேஜ் கொஞ்சம் செகண்ட் லோட் ஆகும். 10 செகண்ட். நீங்கள் அந்த செகண்டெல்லாம் லோட் ஆகி முடித்த உடனே நீங்கள் வந்து கிளைம் ரிவார்ட் அப்படின்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பி கிளைம் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ கிரியேட் ஃபயர் வாலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் எ ஃபயர் வாலெட் யூஸிங் ஃபயர் வாலெட் எக்ஸ்சேஞ்சர், அப்புறம் உங்களுடைய நேட்டிவ் செயின் அட்ரஸ். சரிங்களா? உங்களுடைய ஃபயர் நேட்டிவ் செயின் அட்ரஸை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபயர் வாலெட்டில் இந்த இடத்துல நேட்டிவ் செயின் பேலன்ஸ் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காப்பி ஆப்ஷன் காட்டும். சரிங்களா? ஸோ இந்த காப்பி ஆப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஃபயர் நேட்டிவ் செயின் அட்ரஸ். சரிங்களா? நீங்கள் அதையும் முடித்த உடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டோக்கன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பி வந்து மறுபடியும் கிளைம் ஆயிரும். அடுத்தா பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபாஸ்ட் டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்குதா, அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த டிரான்சாக்ஷனுக்கான லிங்க்கு ஒரு இடத்துல இருக்கும். சரிங்களா? அதை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த ஃபயர் செயினுடைய எக்ஸ்ப்ளோரர். சரிங்களா? நமக்கு வந்து எத்தீரியம்க்கு ஈத்தர் ஸ்கேன் இருக்கிற மாதிரி அந்த ஃபயர் நெட்வொர்க்கு இந்த ஒரு எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. அந்த எக்ஸ்ப்ளோரரில் நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்த உடனேயே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க என்ன ஏது எல்லாமே காட்டிடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த 100 ஃபயர் டோக்கன் கிளைம் பண்ணது வந்து இந்த இடத்துல காட்டுதா, இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோரருக்கு ஒரு இது இருக்கும். சரிங்களா? ஒரு டிரான்சாக்ஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நம்ம வந்து உள்ளே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கிறது எல்லாம் காட்டும். இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளைம் ரிவார்டு அப்படின்னு கொடுத்த உடனேயே உங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸ்பியை வந்து கிளைம் ஆகிரும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சென்ட் ஃபயர் காயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்யூனிட்டி மெம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்பின அந்த டிரான்சாக்ஷன் ஹேஷை சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வெறும் 5 டோக்கனை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்போம்ல, அந்த டிரான்சாக்ஷன் ஹேஷை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் நீங்கள் போடணும். சரிங்களா? ஸோ இங்கே இருங்க, நான் இப்போ என்னுடைய அட்ரஸை நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய அட்ரஸை நான் சர்ச் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த 5 ஃபயர் யாருக்கோ அனுப்புனது அந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ் வந்து இன்னும் இருக்குது. அதை அப்படியே நான் கிளிக் பண்ண உடனேயே இந்த இடத்துல மேலே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல சரிங்களா. ஸோ சென்ட் ஃபயர் காயின்ஸ் அப்படின்னு இருக்குதா, இந்த இடத்துல காட்டும். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளைம் ரிவார்ட் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிசீவ் ஃபயர் அப்படின்னு இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான். என்ன, வேறு ஒரு கம்யூனிட்டி மெம்பரை உங்களுக்கு ஃபயர் டோக்கனை சென்ட் பண்ண சொல்லிவிட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஹேஷை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்வாப் அப்படின்னா நான் வந்து உங்களை 50 ஃபயர் டோக்கனை வந்து ஸ்வாப் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டோட்டலாக ஒரு 50 ஃபயர் டோக்கன் வந்து நம்ம வந்து வெறும் ஃபயர் மெயின் நெட்லேருந்து நம்ம இவிஎம் நெட்டுக்கு மாற்றணும். சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் ஹேஷை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஹேஷை அப்படியே காப்பி பண்ணி டிரான்சாக்ஷன் ஹேஷை அதை அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதுக்கு பதிலாக அந்த ஸ்க்ரீன்ஷாட், அந்த ஸ்வாப் நடந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இவிஎம் பேலன்ஸ் இந்த இடத்துல காட்டுதா, இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து அதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌஸ் அப்படின்னு போய்க்கோங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிவிட்டு கிளைம் ரிவார்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் இந்த டாஸ்க்லாம் ரிவ்யூ ஆகுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா. ஸ்வாப் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இவிஎம் நெட்வொர்க்குக்கு நம்ம மெயின் நெட்லேருந்து மாற்றணும். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இவிஎம் நெட்வொர்க்கில் இருந்து நீங்கள் வந்து நேட்டிவ் நெட்வொர்க்குக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்வாப்புக்கு போய்க்கோங்க. இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 ஃபயரை வந்து நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே நம்ம கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் கம்ப்ளீட் ஆகிருச்சு. சரிங்களா. ஸோ இந்த ஸ்வாப் முடிஞ்ச உடனே இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஹேஷ் இருக்கும். சரிங்களா. அந்த ஹேஷையும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். இல்லைனா ஏதாவது வீடியோ ஃபோட்டோவை தான் எடுத்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவையும் அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கும்ல, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கும்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே அப்லோட் பண்ணி விட்ருங்க. கிளைம் ரிவார்டு அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு கொஞ்ச நேரம் சுற்றும். அதை சுற்றி முடித்தோடனே உங்களுக்கு எக்ஸ்பி வந்து கிளைம் ஆகிரும். சரிங்களா. ஸோ அந்த டெலகிராமில் ஃபாலோ பண்ணுறது, 3 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறது, இந்த டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிருவீங்க. ஆனால் ரிசீவ் காயின்ஸும் உங்களுக்கு எப்படி முடிக்குன்னு தெரியும். அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணுறது. சரிங்களா. ஸோ இதுக்கு நம்மளால் ஃபோனில் முடியாது, பட் லேப்பில் பண்ணலாம். ஸோ லேப்பில் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக லேப்பில் பண்ணி வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். சரிங்களா. ஸோ லேப்பில் பண்ணி வீடியோ போடணுமா அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டாஸ்க் இருக்குது. இந்த Q3லேயே நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான டாஸ்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஃபயர் ஒன்றும் சாதாரண ப்ராஜெக்ட்லாம் கிடையாது, இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த எல்லா லிங்க்கும் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா. ஸோ மறக்காமல் மாரன் ஸ்கிரிப்ட் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்ததாக ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.